சுபஹானமோழுதில் 11வது பைத்துல ஒரு அருமையான ஒரு வரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும். ஹுப்புன் நபிய்யி அலல் இன்சானி முஃப்தரதுன் வ ஹுப்பு அஸ்ஹாபிஹி நூரும் பி புர்ஹானி. அருமையான ஒரு வரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது ஒவ்வொரு மனிதரின் மீதும் கடமை. அவர்களுடைய தோழர்களை நேசிப்பது தெளிவான ஆதாரத்திலிருந்தும் உள்ளது என்ற ஒரு அடியை சொல்லி காட்டுவார்கள். இதுவும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் உள்ளதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஹிப்பூனி பிஹுப்பில்லாஹ் வ அஹிப்ப அஸ்ஹாபி பிஹுப்பி. நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னை நேசியுங்கள், என்னுடைய நேசத்தை கொண்டு என் சஹாபிகளை நேசியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களே, அந்த ஹதீஸின் அடிப்படையில் வரக்கூடியது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இன்னும் அந்த பைத்தில் இன்னொரு வரி, ஃபமன் அஹப்பஹும் கத் நால மன்சிலத்தன் இன்தல் இலாஹி வ ஜாஸாஹு பி இஹ்சானி. யார் அந்த சஹாபிகளை நேசிக்கின்றாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விட்டார். அவருக்கு அல்லாஹ் மேலான உபகாரம் செய்வான், அழகான உபகாரம் செய்வான் என்ற ஒரு வரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துர்முதி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுவாங்க, எந்த ஒரு சஹாபியும் மாமின் அஸ்ஹாபி யமூத்து பி அர்லின் இல்லா புஇஸ காயிதன் வ நூரன் லஹும் யௌமல் கியாமா. எந்த ஒரு சஹாபியும் என்னுடைய தோழரும் ஒரு ஊரில் வஃபாத்தானால் நாளை மறுமையில் அவர் எழுப்பப்படுவார். அந்த ஊர்வாசிகளுக்கு காயிதாக, வழிகாட்டியாக, நூறாக அவர் எழுப்பப்படுவார். மஹ்ஷரில் அந்த ஊர்வாசிகளுக்கு நூறாக அவர் எழுப்பப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளின் அந்தஸ்தை குறித்து சொன்னார்கள். துர்முதி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட பைத் அது, அந்த வரிகள் அது. சஹாபிகளை நேசிக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஹுப்புர் ரசூலையும் ஹுப்பு சஹாபாவையும் உணர்த்துகின்ற ஒரு அருமையான காவியம் சுபஹானமோழுது என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.